ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கரண்ட் அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 28, 29க்கு உண்டான கரண்ட் அவர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி பாருங்கள். இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதாராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பிரீத்தி ரஜாக் அப்படின்றவங்க தான். ஸோ நம்ம இந்திய இராணுவ படையில் முதல் பெண் சுபேதாராக தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரீத்தி ரஜாக் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் ஹாங்ஸோ அப்படின்ற பகுதியில் 2022ஆம் ஆண்டுக்கான 19வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் வெள்ளி பதக்கம் வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இவங்க எப்போ இராணுவத்தில் சேர்ந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு டிசம்பரில் ட்ராப் ஷூட்டிங்கில் தனது செயல்திறன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா இராணுவ படையில் சேர்ந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பதவி உயர்வு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய இராணுவத்தின் முதல் பெண் சுபேதாராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரீத்தி ரஜாக் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவின் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கு அமையப்பட உள்ளது? ஸோ நம்ம இந்தியாவில் 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஏ, குலசேகரப்பட்டினம். அதாவது நம்ம இந்தியாவோட முதல் ராக்கெட் ஏவுதளம் வந்து எங்கே இருக்குது? ஸ்ரீஹரிகோட்டாவில் வந்து இருக்குது. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட 2வது ராக்கெட் ஏவுதளத்தை கொண்டு வர போகிறாங்க. அது எங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய குலசேகரப்பட்டினம் அப்படின்ற பகுதியில் கொண்டு வர போகிறாங்க. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. ஸோ இந்தியாவோட 2வது ராக்கெட் ஏவுதளம் எங்கே வரப்போகுது? குலசேகரப்பட்டினம். ஸோ தூத்துக்குடியில் இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். இந்தியாவில் எந்த மாநிலம் சதக் சுரக்யா இயக்கம் திட்டத்தை தொடங்கியுள்ளது? ஸோ நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் சதக் சுரக்யா இயக்கம் திட்டத்தை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பஞ்சாப். அதாவது சதக் சுரக்யா இயக்கம் அப்படின்ற திட்டம் எதற்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாலை விபத்துகளை குறைக்கணும், அதே மாதிரி விபத்துகளால் ஏற்படக்கூடிய உயிரிழப்பை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சதக் சுரக்யா இயக்கம் அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை முதல்ல கொண்டு வந்த மாநிலம் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலம் தான். ஸோ இதை செயல்படுத்தியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தோட முதல்வர் பகவந்த் மான் அப்படின்றவர் தான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கார். ஸோ இந்த திட்டத்தின் மூலியமாக பஞ்சாப் மாநிலத்தில் ஒவ்வொரு 30 கிலோமீட்டருக்கும் ஒரு வாகனம் வந்து நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாகனம் வந்து எதற்காகனா ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா உடனே ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாகனமாக அந்த வாகனம் வந்து இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மேப்லெஸ் ஆப் அப்படிங்கிறதையும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மேப்லெஸ் ஆப் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா பஞ்சாப் மாநிலத்தில் எங்கெல்லாம் அதிகமாக ஆக்சிடென்ட் நடக்குது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம். அதன் மூலயமா ஓட்டுநர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடத்துல சேஃப்டியாக ஓட்டுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேப்லெஸ் ஆப் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ முக்கியமாக சதக் சுரக்யா இயக்கம் அப்படிங்கிறது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா சாலை விபத்துகளை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? இந்த சதக் சுரக்யா இயக்கம் அப்படின்ற திட்டம் எந்த மாநிலத்தில் முதல்ல கொண்டு வந்திருக்காங்கன்னா பஞ்சாபில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை தொடங்கி வச்சது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தோட முதல்வர் பகவந்த் மான் அப்படின்றவங்க திறந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஸோ நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள். சர்வதேச தூய்மையான ஆற்றல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆண்டுதோறும் சர்வதேச தூய்மையான ஆற்றல் தினம் அப்படிங்கிறது எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஜனவரி 26. அதாவது காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது இப்போ மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து என்னது? நம்ம இயற்கை சூழலை சரியாக பார்த்துக்காதனால தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த காலநிலை மாற்றம் வந்து ஏற்படுது. ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது, அதெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காலநிலை மாற்றத்தை எதிர்த்து கார்பன் வெளியேற்றத்தை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எதிர்கால சந்ததியினருக்கு ஆரோக்கியமான கிரகத்தை நம்ம விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு விழிப்புணர்வு நாளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வதேச தூய்மையான ஆற்றல் தினம் அப்படிங்கிறது அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஆண்டுதோறும் சர்வதேச தூய்மையான ஆற்றல் தினம் அப்படிங்கிறது எப்போ அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 26ஆம் நாள். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மகாராஷ்டிரா. அதாவது அவைத்தலைவர் அப்படின்னு யாரை சொல்லுவோம்? அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள தான் அவைத்தலைவர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய சபாநாயகர் எல்லாருமே ஒன்று கூடி நடத்தக்கூடிய மாநாடு தான் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய அவைத்தலைவர்கள் மாநாடு அப்படிங்கிறது. ஸோ அந்த மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் நடந்திருக்கு. ஓகேங்களா? 84வது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு மகாராஷ்டிரா மாநிலத்தில் மும்பையில் நடந்திருக்கு.
ஸோ இந்த மாநாட்டில் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய சபாநாயகர், அதே மாதிரி நம்ம இந்திய அளவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சட்டசபை சபாநாயகர், இவங்க எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 84வது அகில இந்திய சபாநாயகர்கள் மாநாடு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. ஸோ அகில இந்திய அவை தலைவர்கள் மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில். சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். தொடர்ந்து 6வது பட்ஜெட் தாக்கல் செய்த 2வது நிதி அமைச்சர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, நிர்மலா சீதாராமன். ஸோ நிர்மலா சீதாராமன் அப்படின்றவங்கள நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் 2024-25 நிதியாண்டுக்கான இடைக்கால பட்ஜெட்டை வந்து பார்த்திங்கன்னா வர பிப்ரவரி 1ஆம் தேதி தாக்கல் செய்யிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் மட்டும் தாக்கல் செஞ்சுட்டாங்க அப்படின்னா இது வந்து அவங்களுடைய 6வது பட்ஜெட் தாக்கலாக இருக்கும். ஓகேங்களா? இந்திய வரலாற்றில் தொடர்ந்து 6வது பட்ஜெட் தாக்கலை செய்யும் 2வது நிதி அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான். ஸோ அப்போ முதல் இடத்துல வந்து யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் அப்படின்றவங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முதல் இடத்துல மொராஜி தேசாய் இருக்காங்க. ஸோ 2ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் பட்ஜெட் சம்மந்தமான கேள்விகள் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா? இதற்கு முன்னாடி கூட அல்வா விழா அப்படிங்கிறத நடத்தினாங்க. அதை கூட போன கரண்ட் அவர்ஸில் பார்த்துருந்தோம். அதேமாதிரி பட்ஜெட் சம்மந்தமாக என்னென்ன கேள்விகள் வருதோ அது எல்லாமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? தொடர்ந்து 6 மத்திய பட்ஜெட்டுகளை தாக்கல் செய்த 2வது நிதி அமைச்சர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். பூஜ் நிலநடுக்கம் நடந்த ஆண்டு வந்து எப்போ? பூஜ் நிலநடுக்கம் நடந்த ஆண்டு வந்து எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, 2001ஆம் ஆண்டு. ஸோ இந்த நிகழ்வை ஏன் இப்போ பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த பூஜ் நிலநடுக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய 52வது குடியரசு நாள் அன்னைக்கு நடந்திருக்கு. ஓகேங்களா? 26 ஜனவரி 2001 இந்தியாவோட 52வது குடியரசு நாள் அன்னைக்கு இந்த பூஜ் நிலநடுக்கம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இது எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குஜராத் மாநிலத்தின் கட்ச் மாவட்டத்தின் பசாவ் வருவாய் வட்டத்தின் சோவாரி கிராமத்தில் நிலநடுக்கம் வந்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 7.7 ரிக்டர் அளவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து இறந்துருக்காங்க. 1,67,000 மக்கள் வந்து பார்த்திங்கன்னா படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. 4 லட்சத்துக்கும் மேலே வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா தரமட்டமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக இந்த பூஜ் நிலநடுக்கம் வந்து இருந்தது. ஓகேங்களா? பூஜ் நிலநடுக்கம் நடந்த ஆண்டு வந்து எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டு. சரிங்களா? ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். அகில இந்திய உயர்கல்வி ஆய்வறிக்கையை வெளியிட்டவர் யார்? அகில இந்திய உயர்கல்வி ஆய்வறிக்கையை வெளியிட்டவர் வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து கல்வி அமைச்சகம். அதாவது சமீபத்தில் கல்வி அமைச்சகம் வந்து பார்த்திங்கன்னா அகில இந்திய உயர்கல்வி ஆய்வறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயர்கல்வியில் மொத்த மாணவர்களோட சேர்க்கை எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2019-20 3.85 கோடியாக இருந்திருக்கு. ஸோ இப்போ 2020-21 வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4.13 கோடியாக அதிகரிச்சிருக்கு அப்படின்ற அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வெளியிட்டவங்க வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சகம். ஓகேங்களா? ஸோ அகில இந்திய உயர்கல்வி ஆய்வறிக்கையை வெளியிட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்வி அமைச்சகம். நோட் பண்ணிங்க. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற மிக வயதானவர் யார்? கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற மிக வயதானவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ரோஹன் போப்பண்ணா அப்படின்றவர் தான். அதாவது டென்னிஸ் போட்டியில் கிராண்ட்ஸ்லாம் அப்படின்ற உயரிய அந்தஸ்து பெற்ற போட்டி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் நடந்தது. ஸோ இந்த ஆண்டுக்கான முதல் கிராண்ட்ஸ்லாம் போட்டி ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் கடந்த 7ஆம் தேதி நடந்திருக்கு. ஸோ அதில் ஆண்கள் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் ரோஹன் போப்பண்ணா மற்றும் ஆஸ்திரேலியா வீரர் மேத்யூ எப்டன், ஸோ இந்த ஜோடியும் இத்தாலியின் சீமோன் மற்றும் ஆண்ட்ரியா இந்த ஜோடியும் களமிறங்கினாங்க. ஸோ அதில் ரோஹன் போப்பண்ணா ஜோடி வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் பட்டம் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ 43 வயதில் கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை பெற்றிருக்கார். இதன் மூலியமாக கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை பெற்ற அதிக வயதான நபர் அப்படின்ற சாதனையும் படைச்சிருக்கார். ஸோ நம்ம சாதிக்க வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடையே கிடையாது அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கார். ஓகேங்களா? ஸோ கிராண்ட்ஸ்லாம் பட்டத்தை வென்ற மிக வயதானவர் அப்படின்றவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரோஹன் போப்பண்ணா அப்படின்றவர் தான். சரிங்களா? அடுத்த கேள்வி பாருங்கள். இந்திய செய்தித்தாள் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? அதாவது இந்திய செய்தித்தாள் தினம் அப்படிங்கிறது ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 29. ஸோ இந்தியாவில் செய்தித்தாள்களின் தொடக்கத்தை கௌரவப்படுத்தும் வகையில் இந்த நாளை அனுசரிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்திய செய்தித்தாள் தினம் ஆண்டுதோறும் எந்த நாளில் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜனவரி 29.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இன்றைக்கி உண்டான வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் 6374836079 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு உண்டான டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கண்டக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இதோட வீடியோ பதிவை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.